ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜவ்வரிசி கட்லெட் தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். சத்தம் பார்த்தீங்களா எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப அருமையான இந்த கட்லெட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த கட்லெட் ரெசிபி செய்கிறதுக்கு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி ஒரு அரை கப் எடுத்துருக்காங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அழுக்கு போக நல்லா அலசி எடுத்து வந்துட்டு அடுத்தது இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. இது இந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும், நிறையா சேர்க்கக்கூடாது. இந்தளவுக்கு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நம்ம இப்படி மூடி வச்சிடணும். 2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கணுங்க. இப்போ திறந்து பார்த்தோம்னா நம்முடைய ஜவ்வரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு கீழே தண்ணி எதுவும் நிற்காமல் கரெக்டான அளவில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்னு அர்த்தம். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குங்க. இந்த ஜவ்வரிசியில் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒரு பவுலில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை அடுத்தது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 எடுத்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சியும் வச்சுட்டேன். இப்போ இந்த மசிச்சு வச்ச இந்த உருளைக்கிழங்குகளை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கணும். ரொம்பவும் மசிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி நம்ம மசிச்சா போதும். ரொம்ப நைஸாக மசிக்க தேவையில்லை. கட்லெட் சேர்த்துக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது 1 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூனுக்கு சாட் மசாலா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்தது இது கூட மல்லித்தழை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்க்கணும், இல்லைனா உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியே போதுமானது நமக்கு. எல்லாம் கலந்து பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும், அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு கட்லெட் பதம் வர்றதுக்காக கொஞ்சமாக இப்படி தண்ணியை தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து தெளிச்சுட்டு அப்படியே நம்ம நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம எடுத்தால் அப்படியே கையில் வரணும், அப்படியே லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நம்ம நிப்பாட்டிட்டு அடுத்தது கட்லெட் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் கட்லெட் ஷேப்பில் நாம் இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுறலாங்க. இந்த மாதிரி தட்டி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம 2 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூனுக்கு மிளகு பொடி, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நீர்த்து இருக்கிற மாதிரி நம்ம கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாக கலந்துடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கணும். அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குங்க. இதையும் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கட்லெட்டுக்கு எல்லாத்தையுமே இந்த கார்ன் மாவு கலவையில் அப்படியே நல்லா இந்த மாதிரி தோச்சி எடுத்துணுங்க. தோச்சி எடுத்துகிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துணுங்க. இந்த மாதிரி பெரட்டி ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டணும். அப்போ தான் நம்மளுடைய கட்லெட் ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு சூப்பராக வரும். இப்போ நம்மளுடைய கட்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்ச எல்லா கட்லெட்டையும் நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாதி அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் எண்ணெய். இப்போது இந்த எண்ணெயில் எல்லா கட்லெட்டையும் நம்ம இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த கட்லெட் எல்லாமே நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வரணும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு சும்மா திருப்பி போடக்கூடாது, நல்லா நமக்கு உதிர்ந்து வந்துடும். இப்போ நல்லா பொன்னிறமாக இது வெந்த பிறகு மறுபடியும் இப்படி திருப்பி போடணுங்க. இந்த மாதிரி திருப்பி போடும்போது ரொம்ப சூப்பராக அழகாக வந்துருச்சு பார்த்திங்களா. இதே மாதிரி அடுத்த பக்கமும் கலர் இதே மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம கட்லெட் நல்லா முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு 2 பக்கமே நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா வடிச்சிடணுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் எப்படி சேர்த்துடலாங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி கட்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி கட்லெட் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.